அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுகள் எப்படி சிறப்பானதோ அதே போல் சிவன்மலை ஆண்டவன் கோவிலும் ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா இங்கு ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளால் பல நல்ல மாற்றங்கள் இதுவரை நடந்திருக்கு. அப்படி இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இதுவரை வைத்த பொருள் என்ன, இதனால் ஏற்பட்ட எச்சரிக்கையாக அமைந்த விஷயங்கள் என்ன, என்ன மாதிரியான நல்ல பலன்கள் ஏற்பட்டிருக்குன்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலை இருக்க பைமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். கந்தனுடைய பாதம் கனவிலும் காக்குன்னு சொல்லலாம். கந்தனை நினைத்து மனதார வேண்டி வழிபட்டாலே நிச்சயம் பார்த்தீங்கன்னா அந்த முருகப்பெருமான அருளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் நீங்கிடுங்க. பொதுவாகவே முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாளில் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டுனா தொடர்ந்து 6 செவ்வாய்க்கிழமை நாளில் நெய் தீபம் ஏற்றி மனதார முருகப்பெருமானுடைய துதிகளை சொல்லி வழிபட்டு வந்தாலே நிச்சயம் உங்களுக்கான பலன் உண்டுங்க. அதே போல் முருகப்பெருமானுடைய திருப்புகழ் வாசகத்தை தினந்தோறும் வீட்டில் படிக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல அதிர்வலைகள் உருவாகும், வீட்டில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி உண்டாகுங்க. அதே போல் முருகனுக்கு உகந்த நாட்களில் சஷ்டி கிருத்திகை நட்சத்திர நாட்களில் பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து வழிபட்டிங்கன்னா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் அனைத்து நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை மேலங்கும். இப்படிப்பட்ட முருகப்பெருமான் அருள்பாலிக்கக்கூடிய ஒரு கோவில் தான் சிவன்மலைங்க. இந்த முருகன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய விருப்பத்தை கனவுல பக்தர்களிடம் சொல்வார். நபரும் பார்த்தீங்கன்னா சிவன்மலை கோவிலுக்கு நிர்வாகத்தரிடம் சொல்வாங்க. அவங்க சொன்ன பொருள் உண்மையின கேட்டு அறிந்து கொள்ள பார்த்தீங்கன்னா கோவில் நிர்வாகிகளோ பூக்களை போட்டு பூச்சைன்னு கேட்பாங்க. அதில் முதல் எடுப்புல பார்த்தீங்கன்னா பூசைனத்தில் வெள்ளைப்பூ வந்துச்சுன்னா சாமி சொன்னது உண்மைனே அந்த பொருளுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு அபிஷேகம் செய்து ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்திடுவாங்க. இந்த ஒரு கோவிலில் இந்த ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா காலகாலமாக இருந்துட்டு வருதுங்க. அந்த வகையில் இதுவரையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்துள்ள பொருட்கள் என்ன, அதனால் ஏற்பட்ட மாற்றங்கள் என்னென்னு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. பொதுவாகவே ஒரு நிகழ்வு குறித்து இந்த உலக அறிய முன்னாடியே சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மலைக்கோவில்னா அது சிவன்மலைங்க. சிந்தையை அடக்கி சும்மா இருப்பது திறன் அரிதுன்னு சொல்வாங்க. பஞ்சபூதங்களுடைய சக்தியை உணர்ந்து சித்தத்தை அடக்கி சேர்க்கரை என செய்து வென்றவங்களை தான் நம்ம சித்தர்னு சொல்லுவோம். அந்த வகையில் சேர்ந்தவர்களில் ஒருவராக இருந்தவர் தாங்க சிவபாக்கிய சித்தர். அவர் பூஜித்த மலை தான் நம்ம சிவன் மலைன்னு சொல்கிறோம். எங்குமே வளம் பொங்கும் கொங்கு நாட்டில் சிங்க நகராக இருக்கக்கூடிய காங்கேயத்திற்கு அருகில் காங்கேய திருப்பூர் நெடுஞ்சாலையில் சுமார் பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்குங்க இந்த சிவன்மலை ஆண்டவன் கோவில். இந்த மலை மீது பார்த்தீங்கன்னா கோவில் கொண்டு அருள்பாலித்து வரக்கூடிய அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் பார்த்தீங்கன்னா கடந்த பல வருடங்களுக்கு முன்னாடியே பாட்டாளி மலைன்னு வழங்கப்பட்டதாகவோ பின்னர் தான் இங்கே வந்த சித்தர் சிவபாக்கியர் முன்னின்று முயற்சி செய்து சான்றவர்களுடைய பெருந்துணையோடு பக்தர்களுடைய ஒத்துழைப்பால் பல திருப்பணிகளை செய்து வந்திருக்காரு. அது முதலே இந்த மலை சிவன்மலைன்னு பெயர் பெற்றிருக்குங்க. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா இந்த மலையை சுற்றி பசுக்கள் சூழ்ந்து மேய்ந்து வர வளம் பெற்று இருந்திருக்கு. பசுக்களை சேய்னு தமிழில் சொல்வோம். இதனால் சிவனின் சேயாக இருக்கக்கூடிய குகன் அமர்ந்து அருள் பாலிப்பதாலோ சேமலைன்னு அழைக்கப்பட்டிருக்கு. கால சுழற்சியில் இது சிவன்மலைன்னு மாறியதாகவோ ஒரு தகவல் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் இந்த மலையினுடைய சிறப்பு குறித்து அங்கு சாமியை கும்பிட வந்த ஈரோட்டை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி பிரமுகரான ராஜேஷ் என்பவரிடம் நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மிடம் பார்த்திங்கன்னா சிவன்மலை முருகப்பெருமானுடைய சிறந்த திருத்தலங்களில் ஒன்றுனே இது கொங்கு நாட்டில் புகழ்பெற்ற திருத்தலங்களில் இதுவும் ஒன்றுங்க. இங்குள்ள முருகன் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வமாக இருக்கார். தான் தெரிவிக்க விரும்புவதே பக்தர் கனவுல கட்டளை இட்டுட்டு பின்னாடி நடப்பதை முன்கூட்டியே தெரிவிக்கக்கூடிய அபூர்வ சக்தி கொண்டவர்னு சொல்லியிருக்காரு. மேலும் இங்கு பார்த்திங்கன்னா என்ன சிறப்புனா ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருள்னு சொல்லியிருக்கோம். அது என்னென்ன பொருட்கள்னு தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க.
மேலும் கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோயில் பெட்டியில் செம்பில் தண்ணீர் வைக்க உத்தரவு வந்திருக்கு. இதனால் அப்போது நாட்டில் என்ன நடக்க போகுதுன்னு அதை பற்றி அப்போது யாருக்கும் தெரியலன்னே சொல்லலாம். ஆனால் சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மக்கள் மனங்களில் மாறாத வடிவாக ஏற்படுத்திய பேரழிவுன்னு சொல்லக்கூடிய சுனாமி அப்பாவிகளுடைய பல உயிரையும் பழி வாங்கிடுச்சு. அப்போதுதான் இந்த பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் மதிப்பு இன்னும் அதிகமானுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் வைத்து கோயிலில் பூஜை செய்திருக்காங்க. முன்பு காட்டில் சும்மா கிடந்த மஞ்சளோ தங்கத்தின் விலையை விட அதிக அளவுக்கு மார்க்கெட்டில் விற்பனையானுச்சு. அப்போது விண்ணை முட்டும் அளவு உயர்ந்த விலை இப்போது வரை பழைய நிலைமைக்கு திரும்பவே இல்லைன்னு சொல்லலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அங்கிருந்து கரூரை சேர்ந்த தேமுக முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்த விஸ்வநாதர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இந்த கோவிலுடைய மகிமை தெரிந்து அடிக்கடி சாமி கும்பிட்டு போவேன். இங்கு வந்துட்டு போனாலே ஒரு மாற்றம் நிச்சயம் ஏற்படுது. இந்த கோவிலில் சக்தி ரொம்ப அபூர்வமானதுன்னு முன்பே இதே போல் ஒரு பக்தர் கனவுல தான் மண் வைத்து பூஜை செய்ய சொன்னதாகவும், அது முதலே இந்த பகுதியை சுற்றி நிலத்தினுடைய மதிப்பு கண்ணா பின்னான்னு உயர்ந்துடுச்சுங்க. அவ்வளவு ஏன் தமிழகத்தில் பல இடங்களில் இதே போல தான் இருக்குது. இப்போது கூட சாமானிய மக்கள் நிலம் வாங்குவது பார்த்தீங்கன்னா குதிரை கொம்பாக இருக்குது. இதே போல் மற்றொரு பக்தர் கனவுல 500 ரூபாய் பணம் வைக்க சொல்லி உத்தரவு வந்துச்சு. அதன் பின்னாடி பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் 10, 20, 50 ரூபாய்க்கு கூட மதிப்பு குறைந்தே போயிடுச்சுங்க. ஏன் 100 ரூபாய்க்கு கூட மதிப்பு குறைந்துச்சுன்னே சொல்லலாம். தற்போது பார்த்தீங்கன்னா பலருடைய கைகளிலும் 500 ரூபாய் சரளமாக புழக்கத்தில் இருக்குது. இதுதான் முருகனுடைய அருள்னே பெருமையாக நம்ம சொல்லலாம். இப்படி இருக்க கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பக்தர் கனவுல அரை பவன் தங்கத்தை வைத்து பூஜை செய்ய சொன்னது. அதன்படி பார்த்தீங்கன்னா பூஜையை செய்திருக்காங்க. சாமிக்கு கூட காதலா என வியந்து கிடந்த நிலையில் சில நாட்கள்லேயே அதன் உண்மை நிலவரம் உலகிற்கு தெரிய ஆரம்பிடுச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்று தங்கத்தின் விலை தாறுமாக உயர்ந்ததே அப்போது தாங்க. பெண்ணை பெற்றவங்க முருகா என்ன சோதனைன்னு குரலை உயர்த்த வண்ணமே இருக்காங்க. அப்போது ஏறிய வரை இன்று வரையுமே பார்த்தீங்கன்னா குறையில லட்சக்கணக்கில் பார்த்தீங்கன்னா 1000 கணக்கிலையும் தங்கத்தின் விலை தற்போது வரை ஏறிட்டே இருக்கு. அதனால் எல்லோருமே பார்த்தீங்கன்னா முருகா நீ தான் என் பெண் பிள்ளையை கரை சேர்த்துனு பிரார்த்தனை செய்துட்டு தாங்க வராங்க. இந்த தங்கத்தின் விலை எப்போது குறையணுன்னு பலருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப காத்துட்டு தான் இருக்கோம். இப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனுடைய அருள்வாக்கு பல்வேறு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கு மற்றொரு பக்தர் கனவுல முருகனும் தேங்காய் வைக்க சொல்லி உத்தரவிட்டிருக்காது. அதே போல் தேங்காய் வைத்து பூஜையும் நடத்திருக்காங்க. அப்போது தாங்க தேங்காயின் விலையும் கூட அதிகரித்து கொப்பரை தேங்காய்க்கு ஒரு மவுசு அது கொப்பரை தேங்காய் ஊழல் வரை சென்று நிற்குதுன்னே சொல்லலாங்க. இப்போது தேங்காய் வைத்தாலே பல அளவுக்கு பார்த்தீங்கன்னா காசு நம்ம சேர்க்கலாம். அதே போல் திருப்பூரை சேர்ந்த கோடீஸ்வரன் என்ற பக்தர் கனவுல தோன்றி பச்சை அரிசி வைக்க சொல்லி உத்தரவு அனுச்சு. அப்படியே அந்த பெட்டியில் தற்போது பார்த்தீங்கன்னா அன்று பச்சை அரிசி வைத்தாங்க. இறுதியாக பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா கடநீர் உப்பு வைத்திருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும், இதில் கடல் சார்ந்த ஆய்வுகள் வளருமா இல்லை பார்த்தீங்கன்னா சுனாமி போன்ற பேரழிவு வர காத்திருக்கான்னு நம்ம பொறுமையாக தாங்க காத்திருக்கணும். இது ஆண்டவனுடைய அருள்வாக்காக நம்ம எடுத்துக்கலாம். மேலும் கடவுள் கனவுல சொல்லுகின்ற அந்த பொருளை அந்த பெட்டியில் எப்போது வைப்பாங்கன்னு கோயில் ஊழியரிடம் கேட்டாங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கேயத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய திருப்பூர் வெள்ளக்கோயில் தென்னிலை பரமத்தி பல்லடம் கோவைனே பல சுற்றுப்புற கிராமங்களில் இருக்கக்கூடிய தன்னுடைய பக்தர் ஒருவர் கனவுல தான் சாமி தோன்றி பெட்டியில் வைக்க வேண்டிய பொருள் பற்றி சொல்வாராம். மறுநாளும் பார்த்தீங்கன்னா அருள் வந்த நபரும் கனவுல சுவாமி தோன்றி சொன்னது குறித்து கோயில் நிர்வாகத்திடம் தெரிவிப்பாங்க. அவரும் சொன்னது உண்மைதானா என தெரிந்து கொள்ள பார்த்தீங்கன்னா கோயில் நிர்வாகிகள் பூக்களை பொற்றணத்தில் வைத்து அதை சாமி முன்னாடி போட்டு பூசைன்னு கேட்குறாங்க. அதில் முதலெடுப்பிலே வெள்ளைப்பூ முருகன் கனவுல தோன்றி சொன்னது உண்மையினே உறுதி செய்து அந்த பொருளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து அந்த பெட்டியில் வச்சிடுவாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா அருள் சொன்னவருடைய பெயர் ஊர் மற்றும் தேதியை அந்த பெட்டி கீழே எழுதி வைத்திடுவாங்க.
இதுதாங்க இந்த கோவிலில் நடைமுறையாக இருக்குது. இதுவரையுமே பல்வேறு பொருட்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜைகள் செய்து வழிபாடுகளை நடத்திருக்காங்க. இறுதியாக கடல் நீர் வைத்திருக்காங்க. இதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் காத்திருந்து தாங்க நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.